வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர், காரைக்கால். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை நிறைய ரகங்களை சாகுபடி செய்து அவைகளை மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுத்துட்ருக்கோம். அதோடு இல்லாமல் அதிலேயே மதிப்பு கூட்டப்பட்ட அவுள் வகைகளை நிறையா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த அவுளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னோர்கள் இப்போது நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய பயிறு, உளுந்து, துவரை, கொள்ளு, இதெல்லாம் நம்ம நிலக்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் நம்ம முளைக்கட்டி சாப்பிட்லாம். ஆனால் நெல்லை முளைக்கட்டி நம்மளால் நேரடியாக சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நெல்லை ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதுக்கப்புறம் அதை இடிக்கிறது. அதாவது நெல்லை நல்லா சூடாக வறுக்கணும். வறுக்கிறப்ப நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி நல்லா ஒரு ரப்பர் மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். அதாவது கொஞ்சம் நல்ல வெந்து போயிருக்கும். அந்த சூட்டோட அதை நம்ம உரலில் போட்டு இடிப்பாங்க. அப்படி இடிக்கிறப்ப அது நெல்லுக்குள்ளே அது தட்டையாக மாறி அந்த நெல்லுலேருந்து அது விடுபட்டு வெளியில் வந்துடும். அதுக்கு பெயர் தான் அவுள். அப்படிப்பட்ட அவுளில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நார் சத்துக்களும் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் நிறைய இருக்கும். அதில் தாது சத்துக்கள் நமக்கு நிறையா இருக்கும். நிறைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட அவுளை தான் நம்ம முன்னோர்கள் சிறப்பான ஒரு முறையில் செஞ்சாங்க. இதை நிறைய அவுள் உப்புமா செய்யலாம், அவுள் பாயசம் செய்யலாம், அவுளில் களி பண்ணலாம். அதே போல் அதை ஊற வச்சு சர்க்கரை, தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்லாம். இப்படி நிறைய விதமான பதார்த்தங்களை செய்யலாம். இது போல் ஏகப்பட்ட விதமான பதார்த்தங்களையும் நம்ம அதிலேருந்து செஞ்சு சாப்பிட முடியும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வடை கூட பண்ண முடியும், களி கிண்ட முடியும். இப்படி நிறைய பதார்த்தங்களை நம்ம அதில் செய்ய முடியும். இப்போ அந்த அவுள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன் வாங்க. இது பார்த்திங்கனாக்கா பால் குடல் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அவுள். இந்த அவுள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதை நாங்கள் நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி இடிக்கிறோம். அதனால் நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கும். அதே போல் நல்ல டைஜஷன், யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். அதே போல் நெஞ்சரிச்சல், வயிறு புண்ணு, குடல் இறக்கம், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த பால்குட வாழை அவுளை உணவாக எடுத்துக்கலாம். அதுபோல் இது பார்த்திங்கனாக்கா இது கருப்பு கவுனி அவுள். இந்த அவுளில் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் உப்புமா, அதுக்கப்புறம் களி, இது மாதிரி எது வேணாலும் செய்யலாம். அதே போல் இதை பாயசம் வச்சு சாப்பிட முடியும், வடை செஞ்சு சாப்பிட முடியும். இது மாதிரி நிறைய உணவு முறைகளில் இதை கலந்துக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு சிறந்த ஒரு காலை உணவாக, அதே போல் மாலை நேரத்தில் ஒரு சிற்றுண்டியாக சாப்பிடுவதற்கு மிக அருமையானது. நிறைய நார்ச்சத்தும் தாது சத்துக்களும் இருக்குது. அதனால் இந்த அவுள் வகைகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம தூய மல்லி, நம்ம பெரும்பாலும் தூய மல்லி அரிசியை பயன்படுத்தியிருப்போம். இது தூய மல்லி அவுள். இந்த அவுளில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம தூய மல்லி அப்படின்னு சொன்னாலே அது உடலையும் மனதையும் தூய்மை செய்து உள் அவயங்களை, அதாவது இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வலுவாக வைத்து கொள்ளக்கூடியது. அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட எல்லாவித நலன்களையும் பாதுகாக்கக்கூடியது இந்த தூய மல்லி அரிசி. அதே போல் அவுளுக்கும் அதே ஆற்றல் இருக்குது. அதோடு இல்லாமல் நார் சத்தும் நிறைய இருக்கிறதுனால உடல் பருமன் ஆதல் போன்ற விஷயங்களை குறைக்கிறதுக்கும் நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த அவுளை நம்ம உணவாக பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அவுள். இந்த மாப்பிள்ளை சம்பா அவுளில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கனாக்கா நிறைய நார்ச்சத்துக்களும், அதே போல் இந்த லைகோபீன் அப்படின்ற நிறமி இருக்கிறதுனாலையும் இதுவும் நம்ம உடலுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியது. இந்த அவுளை நம்ம பல வகையான, ஏற்கனவே சொன்னது போல் உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு மிக அருமையான ஒரு பொருள் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அவுள். அதே போல் பாயசம் பண்ண முடியும். ஊற வச்சு தேங்காய், சர்க்கரை இதை மட்டுமே போட்டு கூட நம்ம சாப்பிட முடியும். அதே போல் இதில் களி செய்யலாம். அதே போல் வடை செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி பல உணவுகளாக இதை பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.